வங்கியினுடைய மேலாளருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அவர் முன்கூட்டியே தனது கடனை அடைப்பதற்கு முன் வராரு. வங்கியினுடைய ஒரு அதிகாரி கூடுதலா பணம் வசூலிக்கலங்கிறாரு. தெரிந்தே நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கிட்ட 14,30,000 ரூபாயை கூடுதலா வசூலிச்சுட்டு நாங்க திருப்பி கொடுத்துட்றோங்கிறாரு. கரூர் வைசியா வங்கி இருக்குது. சிட்டி யூனியன் வங்கியினுடைய மோசடிகளுக்கு எதிராக ஒரு பெரும்பாலானோர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். வங்கி மோசடி தொடர்பாக நமது அங்குசத்திலேயே பல்வேறு செய்திகளை நாம் பதிவு பண்ணியிருக்கோம். கேசவ பாண்டியன், மாரித்துறை வழக்கு, இது போன்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறோம். இது போன்ற விவகாரங்களில் மோசடியில் ஈடுபட்ட வங்கிக்கு எதிராக அபராதம் விதித்த கதைகளை தான் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதிரடியாக நீதிமன்றத்துக்கே ஒரு தவறான தகவலை சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்காக வங்கியினுடைய மேலாளருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது சென்னை எழும்பூர் நீதிமன்றம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன பார்க்கலாம். சென்னை சிஐடி நகரை சேர்ந்தவர் செல்வராஜ். அவர் தனியார் வங்கியான கோட்டக் மகந்திரா வங்கியில் 2006 ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்குறது 2006ஆம் ஆண்டு. அது எப்படியும் அவர் ஒரு 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டு கால முடிவில் தான் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற மாதிரியான ஒரு டெர்ம்ஸ்க்கு போயிருப்பார். ஆனால் அவர் முன்கூட்டியே தனது கடனை அடைப்பதற்கு முன் வராரு. அதாவது 2007 மார்ச் 28 கடனை வட்டியுடன் சேர்த்து முன்கூட்டியே அடைப்பதற்கு அவர் வங்கி நிர்வாகத்தோட பேசுகிறாரு. அதன்படி அவர்கள் 1,70,00,000 ரூபாயை செலுத்த சொல்கிறாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 2006 அவர் வாங்குறது 1.5 கோடி. அப்போ அதில் அவர் ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸு, அது இதுன்னு கழிச்சுக்கிட்டு அவர் கையில் வாங்கியிருக்கிறது 1,40,00,000 சொச்சம்தான் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவர் ஓராண்டு இடைவெளியில் முறையாக தவணையும் கட்டுறாரு. திருப்பி செலுத்துகிற தொகையை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 1,70,00,000 சொச்சம். அப்படி முன்கூட்டியே வட்டியோட திருப்பி செலுத்தியும் கூட முறைப்படி அவருக்கு என்ஓசியை அந்த வங்கி நிர்வாகம் வழங்கலை, இழுத்தடிப்பு செய்கிறாங்க. அடுத்தது அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுலேயும் கூடுதலான தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு ஒரு சந்தேகமும் எழுது. அப்போ இந்த 2 விஷயங்களுக்காகவும் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. ஒன்று, தான் முறையாக வட்டியோட அசலை திருப்பி செலுத்தியும் என்ஓசி மற்றும் அதற்கு இணையாக ஒரு கொடுத்த டாக்குமெண்ட்டுகளை கோட்டக் மகேந்திரா வங்கி திருப்பி செலுத்தலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. 2வது, அவருடைய அந்த கடனுக்கான விஷயத்தில் கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை எதிர்த்தும் அடுத்தடுத்து வழக்குகளை 2012 மற்றும் 2013 வாக்கில் தொடுக்கிறாருங்க. அப்போ இந்த 2 வழக்குகள்லையும் அந்த கோட்டக் மகேந்திரா வங்கி சார்பில் அதனுடைய நிர்வாகிகள் சில பிரமாண பத்திரங்களை தாக்கல் பண்ணுறாங்க. அதன்படி ஒரு வழக்கில் கூடுதல் பணம் ஒன்று இவர்கிட்டேருந்து நாங்கள் வசூலிக்கல அப்படின்னு சொல்லி கோட்டக் மகேந்திரா வங்கியினுடைய சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயன் ஒரு பிரமாண பத்திரத்தை அங்கே தாக்கல் பண்ணுறாரு. இது ஒன்று. அதே நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அதே செல்வராஜ் கோட்டக் மகேந்திரா வங்கிக்கு எதிராக தொடுத்த இன்னொரு வழக்கில் அவர் திருப்பி செலுத்தியிருக்கக்கூடிய அந்த 1,70,00,000 ரூபாயில கடனுக்கு வரவு வைத்தது போக பாக்கி 14,30,000 ரூபாயை திருப்பி கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதே கோட்டக் மகேந்திரா வங்கியினுடைய சாரல் ஆட்டோ கடன் பிரிவினுடைய துணைத் தலைவர் எழிலரசன் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாரு. இங்க கடன் வாங்கினது செல்வராஜுங்கிற அந்த ஒரே ஆளு, கடன் கொடுத்தது கோட்டக் மகேந்திரா வங்கிங்கிறது அந்த ஒரே நிறுவனம். வாங்கின தொகை அதே 1.5 கோடி, திருப்பி செலுத்தினது 1,70,00,000. வங்கியினுடைய ஒரு அதிகாரி கார்த்திகேயன் என்ன சொல்றாரு? கூடுதலா பணம் வசூலிக்கலங்கிறாரு. அதே வங்கியினுடைய இன்னொரு கடன் பிரிவு துணைத் தலைவர் எழிலரசன் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட 14,30,000 ரூபாயை கூடுதலா வசூலிச்சுட்டு நாங்க திருப்பி கொடுத்துட்றோங்கிறாரு. அப்ப இதுல ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத நீதிமன்றம் உணருது. அதன் அடிப்படையில தான் இப்படி முரண்பட்ட தகவல்களை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இதை பத்தி என்னன்னு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள்
வங்கியினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து ஒரு முரண்பட்ட தகவல்களை வழங்கிய இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தினுடைய துணை பதிவாளருக்கு ஒரு கருத்துரை வந்து வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் நீதிபதி அனிதா சுமந்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் ஒரு வழக்கை ஒன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க. யாருக்கு எதிராக? வங்கியினுடைய கோட்டக் மகேந்திரா வங்கியினுடைய துணைத் தலைவர் தியாகராஜன் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக அந்த வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு சென்னை பெருநகர தலைமை மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி என் கோதண்டராஜ் அவர்கள் முன்பாக விசாரணையில் இருந்து வந்தது. அந்த வழக்கினுடைய இறுதியில தான் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் தெரிந்தே நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றம் உறுதி செய்து, அப்ப இந்த மோசடிக்கு துணை போன வங்கி நிர்வாகத்துக்கு 1.5 லட்சம் அபராதம். இது வங்கி நிர்வாகத்துக்கு. அடுத்தது நீதிமன்றத்தில் தவறான தகவலை வழங்கிய யாரு? இவரிடமிருந்து கூடுதலாக பணம் ஏதும் வசூலிக்கப்படவில்லைன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார் இல்லையா, அந்த சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயனுக்கு தான் 3 மாதம் சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது சென்னை பெருநகர தலைமை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். இது கோட்டக் மகேந்திரா வங்கி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரூர் வைசியா வங்கி இருக்குது. சிட்டி யூனியன் வங்கியினுடைய மோசடிகளுக்கு எதிராக ஒரு பெரும்பாலானோர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்து பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் நாம் வந்து கேசவ பாண்டியன் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை நம்மளுடைய இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் குறிப்பாக பெங்களூரை சேர்ந்த வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டுறாரு. அதாவது எல்லா வாடிக்கையாளர்களுமே வங்கியை ஏமாற்றணுங்கிற நோக்கத்தில் கடன் வாங்குறது கிடையாது. அப்போ எந்த ஒரு தொழிலதிபர்களும் எந்த ஒரு தொழிலையும் வங்கியினுடைய துணை இல்லாமல், வங்கியினுடைய கடன் உதவி இல்லாமல் தொழிலை வந்து நடத்திட முடியாது. ஆனால் இந்த வங்கி நிர்வாகங்கள் ஆதாயம் கிடைக்கும் வரையில் அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்குது. எந்த ஒரு தொழிலதிபருமே நட்டம் அடையணும்னு சொல்லிட்டு தொழிலை யாரும் தொடங்குறது கிடையாது. அது தொழில் அப்படின்னு சொன்னாலே ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடியது தான். அந்த வகையில் வங்கியினுடைய அணுகுமுறைகள்ங்கிறது வந்து இது போல ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்ப இதிலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகம் முழுவதும் பரவலாகவே இது போன்ற தனியார் வங்கிகள் யாரும் கேள்வி கேட்பாரற்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அதற்கு எதிரான சட்ட போராட்டங்களை பலரும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதை நாம் தொடர்ந்து பதிவு செய்வோம். நன்றி.